காஷ்மீரில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நினைவிடத்தில் முதல்வர் உமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதையொட்டி மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு நடத்தப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த 1931 டோக்ரா வம்சம் ஆண்டபோது அக்டோபர் 13 ஸ்ரீநகரில் உரிமைகளுக்காக போராடிய இஸ்லாமியர்கள் 22 பேரை டோக்ரா படையினர் கொன்றனர். இச்சம்பவத்தின் நினைவாக காஷ்மீர் மாநிலத்தில் ஜூலை 13 தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு ஞாயிறன்று ஸ்ரீநகரில் உள்ள நகாஷ்பந்த் சாஹிப் மசூதி வளாகத்தில் அமைந்துள்ள தியாகிகளின் சமாதிகளில் முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீர் மாநிலத்தின் எதிர்க்கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சியின் எம்பி தாரிக் ஹமீத் கர்ரா உள்ளிட்ட தலைவர்களும் தியாகிகளின் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தினர். தாரிக் ஹமீத் கர்ரா எம்பி கூறுகையில், தியாகிகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த தற்போதைய தேசிய மாநாட்டு கட்சி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாக குற்றம் சாட்டினார். लेकिन मौजूदा सरकार की जो पॉलिसियां हैं, जो सख्तियां उन्होंने यहाँ के लोगों पे रवा की हैं, उस हिसाब से ये अफसोस का दिन भी कहा जा सकता है कि हमारे मुफ्ती साहब की सरकार के टाइम पे अगर आप देखें, किसी हुर्रियत पसंद लीडर को कैद नहीं किया गया था, किसी के साथ यहाँ आने के लिए सख्ती नहीं की गई थी. आज अगर आप देखें, हम लोगों के वास्ते भी कितनी पाबंदियां यहाँ पे लगाई गई हैं. தியாகிகள் தினத்தை முன்னிட்டு காஷ்மீர் முழுவதும் பிரிவினைவாத அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருந்தன. வாகன போக்குவரத்தும் இல்லாததால் சாலைகள் வெறிச்சோடின. கலவரம் மூலம் அபாயம் உள்ள பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்தது.